வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் கிடைக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள், இதுக்கு தேவையான கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தயிர் ஒரே 1 டீஸ்பூன், 1/2 லெமன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான உப்பு. இதை நல்லா பிசறிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொரித்து எடுத்துடலாம். நான் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணலை, சாலோ ஃப்ரை தான். இப்போது ஒரு பாத்திரத்தில் பாசுமதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். தேவையான உப்பு, அவ்வளோதான். 10 மினிட்ஸ் அதுக்கு போதுமான டைம். இப்போது அதை நல்லா வடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு கனமான பாத்திரத்தில், வாய் பெருசாக இருக்க பாத்திரத்தில் ஆற வச்சிடணும். அப்போ தான் நல்லா உதிராக இருக்கும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டைக்கோஸ், கேரட்லாம் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதோட கேப்சிகமும் ஒரு 1/4 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போதும். இதை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு இப்போது 2 முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகாத மாதிரி இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நல்லா உதிராக உடனே வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொரிச்ச சிக்கனை இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம், நான் கலர்லாம் சேர்க்கல. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நான் ஆற வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதோட நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ உதிராக இருக்குது. சாதம் வேகும் போதே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க, அப்போ தான் குழையாமல் வரும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இதில் மிளகுத்தூள் தான் ஹைலைட்டு. இப்போ நல்லா இந்த மாதிரி சென்டரில் கலக்கி விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். உடையாத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாகவே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுவும் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.